சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? என் கேள்வி என்னன்னாக்கா, மனநிலை சரியில்லாதவங்க மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லாதவங்க லிஸ்ட்ல சேர்ப்பாங்களா இல்ல அவங்க அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்ப்பாங்களான்னு எனக்கு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க தற்கொலை செய்து இறந்துட்டாங்கன்னா அவங்கள மார்க்க ரீதியா எந்த அடிப்படையில் வைக்கப்படும், என்ன பார்வையில பார்க்கணும்னு கேட்கறாங்க. ஏன்னா தற்கொலை செஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து ஜனாசா தொழுகை கிடையாது, பாவ மன்னிப்பு தேட முடியாது மார்க்க அடிப்படையில். இப்ப நாம என்ன பண்றதுன்னா தாராளமா அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஏன்னா அவங்க சுயநினைவோடு இந்த காரியத்தை செய்யல், அவங்களே புத்தி, அவங்க எதை செஞ்சாலும் மார்க்கத்துல குற்றம் ஆகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, ஒரு சிறுவன் வந்து பருவமடைவதற்கு வரை அவன் என்ன செஞ்சாலும் அது குற்றத்துல வராது அப்படிங்கிறாங்க. அதே பட்டியலில் தான் இதையும் சேர்க்கிறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர், பைத்தியமா இருக்கிறவர், அவங்க செய்யக்கூடிய குற்றமும் அது லிஸ்ட்ல வராது. ஏன் வராது அப்படின்னா அவங்க புரிஞ்சு செய்யல. எப்போதுமே ஒருத்தன் எப்போ குற்றவாளியாக கருதப்படுவான், அவனாக புரிந்து விளங்கி தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்று தெரிந்து செய்தால்தான் குற்றவாளியை தவிர என்ன செய்யறோம்னே தெரியாம செஞ்ச ஒருத்தனை போய் அவனை குற்றம் பிடிக்கவே முடியாது. கத்தியெடுத்து அவங்க குத்தி இன்னொருத்தர், அவர் தன்னை கொலை பண்ணிக்கிறத விடுங்க, இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டார், அதுக்காவது தண்டனை வழங்கப்படுமானா உலகத்திலையும் தண்டனை கிடையாது, அல்லாஹ்விடத்திலையும் தண்டனை கிடையாது. ஏன்னா அவர்களாக தெரிந்து செய்யவில்லை அப்படின்ற அடிப்படையில். எனவே இவர்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமான நிலையில் இந்த மாதிரி காரியத்தை செய்திருந்தால் அவர்கள் வந்து தற்கொலை செய்தவர்களாக அவர்களை கருத வேண்டியதில்லை.